நாளைக்கு தான் ஐபிஎல்லே ரொம்ப 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 முக்கியமான மேட்ச். எவன் தோக்குறானோ அவனுக்கு 1 பாயிண்ட், ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஜெயிக்கிறவனும் டைரக்ட் அட்வான்டேஜ் 3ல 3 தான் ஜெயிக்கணும். அப்படிங்கும்போது போகும்போது டோர்னமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூடு பிடிக்கும் போது, நாளைக்கு மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப நீங்க எதிர்பார்க்கிறதோட நாளைக்கு மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் யாருக்குன்னா சன்ரைசர்ஸ்க்கு. சன்ரைசர்ஸ் வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் தான் நாளைக்கு மேட்ச். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. பஞ்சாப் சன்ரைஸை போட்டு குஜிலி மஸ்த் பண்ணியிருக்காங்க. இப்ப யார் குஜிலி மஸ்த் பண்ண போறாங்கன்னு தான் பார்க்க போறோம். ப்ரிவ்யூ ப்ரோ எடுத்தோன்னே கேக்குறேன். ஒரு கேவலமான தோல்வி. ரொம்ப 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 சாணியில தொட்டு அப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்காங்க சன்ரைஸ். என்ன நினைக்கிறீங்க? இந்த டீம் தேருமா? இல்ல இந்த டீம் தேருமாங்கிறதுக்கு முன்னாடிலாம் ஒன்று சொல்லிடுறேன். எஸ்ஆர்ஹெச் ஒருவேளை ஜெயிச்சுட்டா டேபிள் டாப்பர். ஆமா. பஞ்சாப் தோத்துட்டாலுமே அவங்க கீழே ஒரு செகண்ட் பொசிஷன் வந்துருவாங்க. 13 பாயிண்ட். ஒரு மேட்ச் மலையாளம் நின்றனால 13 ஆமா. பாயிண்ட்ல இருப்பாங்க. ஒருவேளை எஸ்ஆர் ஜெயிச்சுட்டா ஒரு காலை வந்து பிளே ஆஃப்ல காலை வச்ச மாதிரி தான். காலை அடுத்த 3ல 1 தான் ஜெயிக்கணும். அது கேகேஆர்ட்ட அந்த வாய்ப்பு இருந்தது. அது ஏன் அவ்வளோ கேகேஆர் மாதிரி டீமுக்கு சீரியஸா எடுத்துக்கல. ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸா போய் அந்த மேட்ச் விட்டுட்டாங்க. அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். யாராவது தோத்துட்டா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது. சன்ரைஸை பொறுத்தவரை கம்மிஸ் வந்து அதை அக்செப்ட் பண்றதே கிடையாது. எனக்கு நான் மறுபடியும் சொல்றேன், இசான் கிஷனோட கேப்டன்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. கம்மின்ஸ் இதுவரை ஒரு 3 மேட்ச் கேப்டன் பண்ணியிருக்காரா? சேசிங் 2 மேட்ச் பண்ணிருக்காங்க. ஹை ஸ்கோர் சேசிங் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இசான் கிஷன் செம்மையா ஸ்கோர் லோ ஸ்கோர் டிஃபெண்ட் பண்ணாரு. எல்லா மேட்சுமே இசான் கிஷன் ஸ்டார்டிங், இசான் கிஷன் எண்டு அப்படி பார்க்கலாம். அவர் கேப்டன்சி ஸ்டார்டிங் நிறைய ஓவர் கால் எடுத்தாரு. அவர் எப்ப கீப்பிங் க்ளவுஸை கழட்டி சலீல் அரோட்டை கொடுத்துட்டு ஃபீல்டிங் 30 yards பவுலர் பக்கத்தில் வந்து நின்னரும். அன்னையிலிருந்து பீக் ஆனாரு. சூப்பராக அந்த டெபு பவுலர்ஸ்லாம் அன்னைக்கு தான் உள்ள வந்தாங்க. டீமே பக்காவா இருந்தது. விட்டுருந்தா பிளே ஆஃப்குள்ள ஈஸியாக போயிருப்பாங்க. அதுக்கு மேலே என்ன ஆகும்னு தெரில. பிளே ஆஃப் கண்டிப்பாக போயிருப்பாங்க. ஏன்னா அதை வந்துட்டு நான் அப்பயே சொன்னேன், பேட் கமின்ஸ் வர்றது உங்களுக்கு அது டிஸ்அட்வான்டேஜ் தான் அமையும். டீம் செட் ஆகிருக்கு. இப்போ அவர் உள்ளே வந்தாருன்னா நீ கூட சொன்னா இல்லை ஒரு பவுலிங் ஸ்ட்ராங் ஆயிருன்னு. அவர் பவுலிங் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஆனா இவர் ஹர்ஷல் பட்டேலாம் தூக்கிட்டு உள்ள வர பார்த்தா என்னடா அது அவனை தானே போட்டு ரிட்டையர்மெண்ட்டே கொடுத்து போறவன ஹர்ஷல் பட்டேல் உள்ள கொண்டு வரது கிரைமுக்கு சமம். நீ வந்து உன்னை வந்து கொலை குற்றத்துல போட்டு வாழ்நாள் தடை போட்டுருணும், உள்ள வச்சிருக்கணும். அந்த நாளைக்கு நிதிஷ்குமார் ரெட்டி பேக், அது ஒரு ரொம்ப நல்ல குட் நியூஸ் ஃபார் எஸ்ஆர்ஹெச். அனிகேத் வருமா? ரொம்ப கேவலம்பா. நீ ரொம்ப ரொம்ப சொதப்படுற. ஃபீல்டிங்னா கேட்ச் விடுற, பேட்டிங் இருக்கா, எது திருக்கிறேனே தெரியல. பவுலிங் அதே மோரார்லெஸ் சேம் பவுலிங் அட்டாக் தான் ப்ரோ. என்ன ஹர்ஷல் பட்டேல் ஆடினாங்கன்னா சத்தியமா சொல்றேன், எஸ்ஆர்ஹெச் நான் வந்து சப்போர்ட் பண்ணல. சிவகுமார் இல்ல அப்பனா உனாக்கட் ஆடினா ஓகேவா? இல்ல 2 பேரையுமே சொல்றேன். 2 பேருமே வேணும். இந்த கம்மின்ஸ் தயவு செஞ்சு அதை தப்பு பண்ணாது. நீ அந்த தப்பு பண்ணேன்னா எனக்கு இங்க ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி எனக்கு மென்டல் ஸ்ட்ரென்த் அப்படியே போதும். நீ நல்லா கூடாத 17 கோடி 18 கோடி வாங்கிட்டு என்னால அப்படி நிம்மதி ஏற்க முடியல. தயவு செஞ்சு ஒழுங்காடு. இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா, உனாக்கட்டுக்கு அந்த பெஸ்ட் பவுலிங் எப்பயுமே ஒரு சீசன்ல ஒரு பவுலிங் 4 விக்கெட் எடுத்துருவாரு. 16 ரன் கொடுத்து ஒரு 4 விக்கெட் மேட்ச் அந்த ஒரு மேட்ச் எடுப்பாரு. அது இன்னும் வரல. எனக்கு என்னமோ ஆடி எடுத்துருவாரோன்னு தோணுது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் வேணும் பவுலிங்ல அப்படின்னு அவர் அதை விரும்புறாரு. இல்லைன்னா ஹர்ஷல் பட்டேல் எடுத்துருவோம்னு அவசியமே இல்லை. அது அவர் விரும்புறாரு. சரி ஓகே, அதெல்லாம் ஓகே. பஞ்சாப் மக்களின் கேப்டன் என்ன ஒரு சர்க்கிளை சந்திச்சிட்டு இருக்காரு. எந்த நேரத்துல தோக்க கூடாதுன்னா அந்த நேரத்துல கரெக்டா தோக்க ஆரம்பிக்கிறாங்க. அதான் பஞ்சாப் சர்க்கிள். நாளைக்கு தோத்தாங்கன்னா இன்னமும் டேஞ்சர். தோத்தாங்கன்னா டேஞ்சர். கீழே இருக்கிற ஜிடியும் சிஎஸ்கேவும் கரெக்டான டைப்ல பீக் ஆகிட்டு இருக்கிறாங்க. ஒரு டீம் போயிடுச்சு, டிசி. அவ்வளவுதான் மேட்ரோ. அவனுக்கு 2 பேரான பீக் ஆகிட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது பஞ்சாப்ல என்னன்னா, பிரப்சிம்ரன் பிரியன்ஸ் அறியாம எடுத்துட்டா டீம் கொஞ்சம் வீக் ஆகுது. அந்த 200ங்கிறது 150 50 ரன் டிராமேட்டிக்கா குறையுது. 50 ரன் குறையுது. 20 ரன் 10 ரன்ங்கிறதோட 50 ரன் குறையுது. ஸ்ரேயஸ் நாட் ஏ கிரேட் ஃபார்ம். அந்த டெல்லி மேட்ச்ல 2-3 கேட்ச் விட்டாங்க. பெருசா அவர் அடிக்கல. கூப்பர் காலனி டாப் 3 செம்ம ஸ்ட்ராங். சன்ரைஸ்ல இருக்கிற மாதிரியே தான் டாப் 3 நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த பிரியன்ஸ் அறியாமையும்
பிரப்சிமரன் சிங் நாளைக்கு நிறுத்துறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு பார்ட்னர்ஷிப் இருக்கு. இல்ல அதை விட கூப்பர் காலனி சொன்னேன். கூப்பர் காலனிக்கு வந்துட்டு பால் ஸ்விங் ஆனா அவர் அடிக்குமா, அதாவது எப்படி ஸ்விங் ஆனா லைட்டா ஸ்விங் பண்றதுக்கு ஆள் இல்லையே. அதுதான் சொல்றேன், லைட்டா ஸ்விங் ஆகக்கூடாது, பாம்பு மாதிரி உள்ள வெளியே போகணும், அந்த மாதிரி ஸ்விங் இருந்தா அவுட் ஆயிடுறாரு. இப்ப அன்பார்ச்சுனேட்லி எஸ்ஆர்ஹெச்ல அந்த மாதிரி பவுலிங் இல்ல. பேட் கமின்ஸ் தான் இருக்காரு, அவரு ஸ்விங் பவுலர் கிடையாது. அடிச்சு பால் டிவேஷன் ஆகுமே தவிர ஸ்விங் பவுலர்னா எஸ்ஆர்ஹெச்டி இல்ல. அதனால மேபி அடி வாங்குவாங்கன்னு தோணுது. இப்போ எஸ்ஆர் வச்சுட்டு இருக்க ஒரே பாலம் என்னன்னா சேசிங் பண்ணணும். சேசிங் பண்ணாங்கன்னா 250 அடிக்கிறியா, நானும் 250 அடிக்க ரெடிப்பா அப்படிங்கிற நாளைக்கு ரெண்டு டீமுமே நல்லா சேசிங் பண்றோம். ரெண்டு டீமுமே சேசிங் பண்ணுவாங்க. சன்ரைஸ்ல கூட ஏதாவது ஒரு நேரத்துல கட்டைன் பண்றதுக்கு ஒரு பவுலர் இருக்கிறான்னு வச்சுங்க. பஞ்சாப் கிங்ஸ் தான் அந்த பவுலர்ஸுமே இல்ல, ரொம்ப கேவலமான பவுலர்ஸ் தான். ஹர்ஷீப் சிங்ல குறைஞ்சது 4 மேட்ச் 4 ஓவருக்கு 50 ரன், மார்ட்லெட் 4 ஓவருக்கு 50 ரன், குறைஞ்சபட்சம் தரதுதான் 4. இல்ல இந்த மார்க் ஆன்சர் தான் இப்போ 4 ஓவருக்கு 50 ரன் கொடுக்காம நல்ல பவுலிங்க போட்டுக்கிறாங்க. பேட்டிங் வச்சு மக்களின் தலைவனை வந்து ஓவரா புகழ்ந்துட்டோம். இவருமே ஸ்பின்ன நம்ப மாட்டேங்கிறார். சகாலுக்கு ஒரு ஓவர் தராரு. இல்ல வாஷிங்டன் சுந்தரா இல்ல ப்ரோ, நீ வேற எந்த பேட்ஸ்மேன் முன்னாடி நீ 4 ஓவர் கொடுக்கலனா கூட பரவாயில்ல ப்ரோ. வாஷிங்டன் சுந்தரா எப்படி நீ 4 ஓவர் கொடுக்காம இருக்க? வாஷிங்டன் சுந்தரா அவ்வளவு பெரிய பேட்ஸ்மேனா? இல்ல எப்ப வந்து ஐபிஎல்ல வந்து ஸ்பின்ன நம்பாம போறாங்களோ அந்த டீம்ல டவுன்ஃபால் சந்திச்சுட்டே இருக்கும். பஞ்சாப் அதுதான் சமாளிச்சுட்டு இருக்கு. இப்ப அவங்க என்ன பிரச்சனை புரியல உங்களுக்கு தான். அதான் ஹர்ஷ் துபே உட்கார வச்சு, அதான் ஹர்ஷ் துபே உட்கார வச்சிங்க. அப்பயே சொல்லிட்டு ஹர்ஷ் துபே ஏன்டா உட்கார வச்சுட்டு இருக்கீங்கன்ட்டு. அதே மாதிரி ஹர்ப்ரீத் பார் இந்த டீம்ல எனக்கு தெரிஞ்சு பஞ்சாப்ல ஆட வேண்டிய பிளேயரு. அவர் ஏன் வெளியே உட்கார வச்சு என்ன பண்றீங்கன்னு எனக்கு புரியல. மேபி இந்த மேட்ச்ல சேஞ்சஸ் இருக்குமான்னு, ஹர்ப்ரீத் பார் வாய்ப்பு இருக்குமான்னு கண்டிப்பா கிடையாது. ஏன்னா 3 லெஃப்ட் ஹேண்டரா நாளைக்கு வந்து பேட்டிங் பிச்சஸ் ப்ரோ. வைடா இருக்கிற போறதுக்கு வைடா விஜயகுமார் கூட்ட போறாங்க. இல்ல அதுதான் அந்த ரெண்டு டீமுமே இதுதான் பிரச்சனை. பவுலிங் கிடையாது, பேட்டிங்ல என்ன பண்ண முடியும் நாங்க பண்ணி காட்டுறோம். ஒரு பெரிய ஸ்கோர், கொஞ்ச நஞ்ச ஸ்கோர் இல்ல, ஒரு 270 போனா கூட ஆச்சரியப்பட மாட்டேன். 2 பேரும் ஆனா அடிச்சுக்கிறேன்ட்டு வருவாங்க. ஓகே, மேட்ச் ரிவ்யூ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரிவியூ இதோட முடிச்சுக்குவோம். ரிவ்யூவில் நிறைய பேசுவோம். லைவ் இருக்கு, மறக்காம லைவுக்கு வந்துருங்க. இன்னைக்கு கேள்வி என்ன, பேட்டிங் பிச்சுன்னு சொல்லிட்டோம். பேட்டிங் சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்டுருங்க. என்ன கேட்கலாம்? எந்த டாப் ஆர்டர் நாளைக்கு ஃபயர் ஆகும்? யாரு? அதாவது எஸ்ஆர்ஹெச்சோட அபிஷேக் சர்மாவா இல்ல டிராவிஸ் கெட்டா இந்த ஓப்பனிங் பேர் அதிக ரன் அடிக்குமா, இல்ல பிரியான்சரே பிரப்சிமரன் சிங் பேர் அதிக ரன் அடிக்குமா? இது கரெக்டான பதில் சொல்லுங்க. ஆல்ரெடி போன வாரத்தில் என்ன ப்ரோ பேரா அதிகமா ரன் அடிக்கலாம். இண்டிவிஜுவல் ஸ்கோர் அவர் 63 78 அவுட் ஆறாருன்னா அந்த மாதிரி நான் கணக்கு சொல்றேன். பார்ட்னர்ஷிப் தானா? சரி, ஓகே, பார்ட்னர்ஷிப். போன வாரத்தோட வின்னர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம்ல அப்டேட் பண்ணிருக்கோம். கிஃப்ட் வர கொஞ்சம் லேட் ஆகும். கேக்ஸ் கொடுக்கறத விட டிஷர்ட் கொடுத்தா கொஞ்சம் சேனலுக்கும் கொஞ்சம் இதா இருக்கும். அதாவது டிஷர்ட் பிராண்டிங்கா இருக்கும். 1-2 டிஷர்ட் கேட்டா தரமாட்டேங்கிறாங்க. ஒரு பண்டில் கேட்கறாங்க. ஒரு 25 மினிமம் அடிக்கணுங்கிறாங்க. அதனால நாங்க வரப்போற மேட்சஸ் எல்லாம் அப்படியே லிஸ்ட் எடுத்துட்டு உங்களுக்கு பண்டிலா ஒவ்வொரு டிஷர்ட் அனுப்பலான் இருக்கோம். கொஞ்சம் டைம் ஆகும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்க ஆன்சர்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்க கிஃப்ட் உங்க வீடு தேடி வந்துகிட்டே இருக்கும். நாங்க நாளைக்கு உங்களை லைவ்ல சந்திக்கிறோம். பாய் பாய். நன்றி.